ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18. மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 33. யதும் ச துர்வசும் சைவ தேவயானி வியஜாயத திருஹ்யும் ச அனும் ச பூரம் ச சர்மிஷ்டா வார்ஷ பர்வணி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். எதும் எது ச மற்றும் துர்வசு ச ஏவ மேலும் தேவயானி சுக்கராச்சாரியாரின் மகள் வியஜாயத பெற்றெடுத்தாள். திருஹ்யன் ச மற்றும் அனு ச தவிரவும் பூரு ச கூட சர்மிஷ்டை வார்ஷபர்வரின் மகளான. டிரான்ஸ்லேஷன். எது துர்வசு என்ற புத்திரர்களை தேவயானி பெற்றாள். விருஷபர்வரின் மகளான சர்மிஷ்டை துருஹ்யன் அனு பூரு என்பவர்களை பெற்றாள். பதம் 34. கர்ப்பசம்பவம் ஆசூர்யா பர்துர் விக்ஞாய மானினி தேவயானி பிதுர்கேகம் யயௌ குரோத விமூர்ச்சிதா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். கர்ப்பசம்பவம் கரு. ஆசூர்யா சர்மிஷ்டையின். பர்து தன் கணவருடையது. விக்ஞாய பிராமண ஜோதிடர்களிடமிருந்து தெரிந்து கொண்டு. மானினி மிகவும் அகம்பாவம் கொண்டு. தேவயானி சுக்கராச்சாரியாரின் மகள். பிதுகு தன் தந்தையின். கேகம் வீட்டிற்கு. யயௌ சென்றாள். குரோத விமூர்ச்சிதா கோபத்தினால் ஆவேசம் கொண்டு. டிரான்ஸ்லேஷன். சர்மிஷ்டையிடம் தோன்றிய கரு தன்னுடைய கணவருடையது என்பதை தெரிந்த கர்வமுள்ள தேவயானி கோபத்தினால் ஆவேசமடைந்து தன் தந்தையின் இல்லத்திற்கு சென்றாள். பதம் 35. பிரியாம் அனுகதக காமி வச்சோபிர் உபமந்த்ரயன் ந பிரசாதயித்தும் சேகே பாத சம்வாக ந ஆதிபி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பிரியாம் தன் பிரிய மனைவியை. அணுகத தொடர்ந்து சென்று. காமி அதிக காம இச்சையுள்ள. வச்சோபி நல்வார்த்தைகளால். உபமந்த்ரயன் சமாதானப்படுத்தியும். ந இல்லை. பிரசாதயிதும் சமாதானப்படுத்த. சேகே முடிந்தது. பாத சம்வாகன அதிபி அவளது பாதங்களை பிடித்து விடுவதால் கூட. டிரான்ஸ்லேஷன். அதிக காம இச்சையுள்ள யயாதி மகாராஜா தன் மனைவியை பின்தொடர்ந்து சென்று இனிய வார்த்தைகளை பேசியும் அவளது பாதங்களை பிடித்துவிட்டும் அவளை சமாதானப்படுத்த முயற்சி செய்தார். ஆனால் எந்த வழியினாலும் அவளை மன்னரால் சமாதானப்படுத்த முடியவில்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18. மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 33, 34, 35 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய்.